ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கோம்னா ஒரு கிராஸ். இது வந்து ஒரு கிராஸில் பொடி மாடுனா தலைத்து மாடு. தலைத்து ஈனி இருக்குது. இது ரெண்டாவது இருக்குது, செனை இருக்குது. 8 மான் செனை இருக்குது. 8 மான் செனை இருக்குன்னா தலைத்தில் 5 10 லிட்டர் கறந்து 5 10 லிட்டர் கறந்ததுன்னா பொடித்தரத்து மாடு. பொடித்தரத்து மாட்டில் கரிஞ்சவலை. இது கரிஞ்சவலை தான். நல்ல மாடு. காம்பு முளைக்காம்பு, நல்ல முளைக்காம்பு, நல்ல மேனி, நல்ல மேனி. ரெட்டை குறுக்கு மாடு. குறுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஓரியாக இருக்கக்கூடாது. இந்த குறுக்கு ஓரியாக இருந்துச்சுன்னா அந்த மாடு கறக்காது. ரெட்டை குறுக்கு மாடு. மேய்ச்சல் மாடில் வளர்க்குறதுக்கு நல்ல மாடு. இளஞ்சனை மாடுனா ஒரு 7 மான் செனை இருக்கும். 7 மான் செனை இருக்கும். நல்ல மாடு. இதோட நம்ம என்னத்தை பார்க்கணும்னா கிராஸ்ன்னு எல்லா மாட்டையும் சொல்ல முடியாது. கிராஸ்ன்னா அந்த காது அப்படி இருக்கணும், மண்டை இப்படி இருக்கும். மண்டை அப்படி இருந்தால் தான் இது கிராஸ். கிர்ரும் சிந்தும் கலந்தது. கிர்ரும் சேர்ந்ததும் கலப்பின மாடு. கலப்பின மாடுனா அந்த கொப்புள் மடி இப்படி இருக்கும். கொப்புள் மடி இருக்கும். நல்ல நிறம், காது, நல்ல மடிகாம்பு. இது வந்து ஒரு நம்ம நாட்டு மாட்டிலே ஒரு கிராஸ் மாடு. நாட்டு மாடு கிராஸ் மாடு வளர்க்கல என்ன லாபம்னா மேய்ச்சல் மாடில் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப லாபகரமானது. மேய்ச்சல் மாடில் நம்ம வளர்க்கணும்னா ரொம்ப லாபகரமானது. வெயிலுக்கு இழைக்காது. கிளைமேட்டு தாங்கும். எந்த கிளைமேட்டும் தாங்கும். மேய்ச்சல் மாடில் வளர்க்குறதுக்கு இது தோதாக இருக்கும். இழைக்காது. அந்த 5 லிட்ரு பால் தந்தாலும் அது நம்ம செனப்பூச்சி போட்டோம்னா ஒரு 4 மாதத்துக்கு தரும். கரெக்டாக 5ஆவது மாதத்தில் பால் கறக்காது, நின்று. இப்போ மேக்சிமம் ஒரு ஈர்த்து பருவத்திலிருந்து ஒரு 7 மாதத்துக்கு பால் தரும். அதான் அந்த நாட்டு மாட்டோட பெனிஃபிட்டு. அதுதான் அது கறக்கும். இது நல்ல மாடு. ஒரு கிராஸ் மாடு. கரிஞ்சவலை மாடில் 2வது மாடு. இன்னொரு 5 ஈத்துக்கு வச்சுக்கிட்டாலும் பொடி தரத்து மாடு. தரமான மாடு.